ஹாய் காய்ஸ். சிறை படம் பார்த்தேன். நான் நேற்று பார்த்தேன். எனக்கு ஆனால் அந்த படத்தை பற்றி என்ன பேசுகிறதுன்னே நான் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு அந்த படம் பார்த்துட்டு. இப்போ கூட எனக்கு அப்படியே நெஞ்சுக்கிட்டெல்லாம் நடுங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்தளவுக்கு அந்த படம் இம்பேக்ட் இருந்துச்சு. சரி, அது நமக்குள்ளேயே இருந்தால் அது பெட்டராக இருக்கும், ரிவ்யூலாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். பட் ஆனால் இப்போ நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அந்த கதை எழுதினவரா இல்லை அந்த டேரக்டரானு எனக்கு இப்போ வரைக்கும் கிளியராக தெரியல. பிகாஸ் நான் எல்லா இன்டர்வியூஸெல்லாம் பார்க்கல. படம் நல்லா இருக்குதுன்னு ஃபீல்டில் வந்துட்டே இருந்துச்சுன்னு படத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ அந்த இன்டர்வியூ பார்த்தேன். அந்த இன்டர்வியூமே இன்ஸ்டா ஃபீல்டில் தான் பார்த்தேன். அதில் அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நாங்கள் நிறையா கற்பனையாக அதில் ஆட் பண்ணிட்டோம். நிறையா கற்பனையாக அதில் ஆட் பண்ணிட்டோம். அந்த ஜட்ஜ் மாறின மாதிரி வந்த சீன்லாம் நாங்கள் கற்பனையாக ஆட் பண்ணது தான். அதுக்கப்புறம் எனக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. நான் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டேன்னு எனக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஆனால் அங்கே இருந்தவங்கக்கிட்ட சொல்லி அந்த கேஸ் என்னாச்சுன்னு பார்க்க சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களும் மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு படம் பார்க்கும்போது இது ரியல் ஸ்டோரி தான் அப்படின்றது ஏதோ ஒரு இடத்துல முன்னாடி இன்ஸ்டா ஃபீட்லேயோ பார்த்தனால தெரிஞ்சு. சரி, நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே, இப்போ ரியல் லைஃப்லேயே அந்த மாதிரி ஒரு போலீஸ்காரர் அந்த கேஸ் எடுத்து நடத்தி அந்த பையன் வெளியே அவங்க கடைசியில் சேர்ந்துருவாங்களோ என்னவோ, ஹாப்பியாக தான் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் அவருக்கே தெரியல. எனக்கு அப்படி தான் புரிஞ்சுது. மேபி தப்பாக கூட இருக்கலாம். அவங்க வெளியே வந்துட்டாங்களா இல்லையான்றது அவருக்கே தெரியல. ஐயோ, இது அந்த படத்தை பார்த்த இம்பேக்டை விட எனக்கு இப்போது அது ரொம்ப இம்பேக்ட் ஆகுது. அதனால தான் நான் படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள். பெஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. பட் ஸ்டில் ரொம்ப ரொம்ப படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் கிளைமேக்ஸ் எல்லாம். பட் ஆனால் இது ரியல் லைஃப்லேயும் இதே மாதிரி தான் இருக்கணும், நல்லா தான் இருப்பாங்க எங்கேயோ அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் ஜீ5ல படத்தை பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.